ஹாய், இன்னைக்கு நம்ம என்னடா இது ஏதோ காமிக்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. பாத்ரூம் கரை போகவே மாட்டுது. என்ன தான் ஊற்றி கழுவுறீங்க, என்ன தான் செய்கிறீங்க, எப்படி தான் சுத்தம் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் சரி லேடிஸுக்கும் இருக்கிற முக்கியமான ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் தாங்க. ஃபஸ்ட்லாம் ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா வெளியே இருக்கும். அதனால் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் நம்மளுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்டும் ஆகாது. இப்போ வீட்டுக்குள்ளேயே நம்ம அட்டாச்சிங் பாத்ரூம்ன்ற பேரில் ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சுன்னா அது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லோரையும் பாதிக்குங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். ஸோ அதை இன்றைக்கி ரொம்ப நாள் இருக்கிற அழுக்கு கரை எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரெயினாக இருந்தாலும் க்ளீன் பண்ணுறது எப்படின்றத காமிக்கிறேன். இன்றைக்கி எங்கள் பாத்ரூமை நான் ஒரு 2 வீக்ஸாக கழுவாமல் வச்சுருந்தேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு அழுக்காக இருக்குது. ஸோ டெய்லி நான் வாஷ் பண்ணிவிடுவேன். சரி, வீடியோக்காக நம்ம ஒரு 2 வாரம் கழுவாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன். பாருங்கள், குளியல் பொடி அங்கங்கே ஸ்ட்ரெயினாக இருக்குது, பேஸ்ட் அங்கே இருக்குது. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இப்படி தாங்க பாத்ரூம் இருக்கும். நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் அப்பப்போ குழந்தைங்க ஏதாவது ஒன்று பேஸ்ட்டு அது மாதிரி தேய்ச்சி வச்சுருவாங்க. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம பல லிக்விட்லாம் போடுறனால நம்ம ஸ்கின்னுக்கும் அலர்ஜி ஆகும், நம்ம பாத்ரூம் டைலும் சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகிடுங்க. அதுக்கு நான் ஈஸியான ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்திங்கன்னா கார்த்திகா சீயக்காய் எடுத்திருக்கேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் பவுடர், அது எந்த பவுடர் இருந்தாலும் ஓகே, நீங்கள் 2 ரூபா பேக்கெட் கூட எடுத்துக்கோங்க, உங்கள் பாத்ரூம் சைஸை பொறுத்து. நான் இன்றைக்கி இப்போல்லாம் நான் பேஸ்ட் யூஸ் பண்ணுறது இல்லைங்க, பல்பொடி தான். சரி, அந்த பேஸ்ட்டை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு இதுலேயும் சேர்த்துக்கிறேன் அந்த பேஸ்ட்டை. ஸோ இந்த 3 பொருள் தாங்க நம்மளுக்கு தேவை. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பேஸ்ட்டு வச்சுருந்தீங்கன்னா ஓகே, யூஸ் பண்ணிக்கோங்க. அது பழைய பேஸ்ட்டாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு தேவையானது என்னைக்கினா தேங்காய் நாருங்க. தேங்காய் வாங்கும்போது நம்மளுக்கு அந்த தேங்காயில் கொஞ்சம் நார் வரும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, வேஸ்ட் பண்ணாமல். இந்த மாதிரி பாத்ரூம் கழுவுறதுக்கு யூஸ் ஆகும். கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்மெல் தான் வரும். ஸோ அது ஒன்றும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்ம கைக்கும் எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாதுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட கை க்ளவுஸ் இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை பட்சத்தில் நீங்கள் கவர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கவருக்கு கையில் ஃபிட் பண்ணிக்கலாம்னா சில பேருக்கு ஒத்துக்கும், ஒத்துக்காது. அது இல்லாமல் நம்ம பாத்ரூம்ன்றனால நிறைய கிருமிகள் இருக்கும், அதுக்காக இது மாதிரி நீங்கள் நாரில் தேய்ச்சிக்கிட்டு ஃபுல்லாக நீங்கள் வால் டைல்லையும் சரி எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நான் வீடியோ பார்த்துருக்கேங்க யூடியூப்லலாம். ஒரு ப்ரெஷ் இருக்குது, கம்பி ப்ரெஷ்ஷு, அதை வச்சு தேய்ப்போம், நாங்கள் சரியாயிடும்ன்றாங்க. அந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா 6 வருஷம் வர்ற பாத்ரூம் டைல்ஸ் கூட 6 நாளில் போயிடுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வேண்டாம். நம்மளுக்கு எப்போவுமே பழையங்காலத்து பொருள் தான் நம்மளுக்கு எப்போவுமே யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் தேங்காய் நாரை வச்சு இன்றைக்கி பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா திங்ஸையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துப்பேங்க. எப்போவுமே நம்மளை சூழ்ந்திருக்கிற இடம் க்ளீனாக இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். ஸோ பாத்ரூமாக இருந்தாலும் சரி, படுக்கை அறையாக இருந்தாலும் சரி, சாப்பிட்ற இடமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நான் போட்டு அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற விட்டுருக்கேங்க. எல்லா இடத்துலையும் நான் ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ஃபுல்லாக வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்க வேண்டாம், போரிங் ஆகிடும்னு தான் ஷார்ட்டாக காமிச்சிட்ருக்கேன். இப்போ நான் ரெஸ்ட் ரூமு அதோட டாய்லெட்டையும் அந்த சீயக்காய் போட்டு ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி எல்லா திங்ஸையும் நான் நார் வச்சு கழுவிட்டேங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்த பொருளுக்கும் இப்போ இருக்கிற பொருளுக்கும் நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ப்ரைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. டாய்லெட் மட்டும் இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. மற்ற இடம் எல்லாமே நம்ம தேங்காய் நார் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்ளை பண்ணி விட்டுட்டு இப்போ நான் தண்ணி ஊற்றி உங்களுக்கு அலசி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பிரைட்னஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இப்படி நம்ம வீக்லி ஒன்ஸ் பண்ணால் கூட போதுங்க. அப்பப்போ பண்ண டைம் இல்லைனாலும் நீங்கள் வாரம் ஒரு தடவை வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் லீவ் டைமில் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பிரைட்டாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். பாருங்கள், டேப்லாம் நான் தேய்ச்சி விட்டேன், எவ்வளோ புது டேப் மாதிரி ஆகிட்டு. ஸோ ஃபுல்லாக வால் எல்லாம் இப்போ நான் கழுவி விட்டுட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் டோர் ஃபுல்லாகவே சீயக்காய் பவுடரும் குளியல் பவுடராக இருந்தது, அதையும் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். டோர்லேயும் இப்போ ஒரு ஸ்ட்ரெயினும் இல்லை. பாருங்கள், இந்த இடம் முதல்ல எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எல்லா இடத்தையும் சூழ்ந்து நான் ஸ்க்ரப் பண்ணி விட்டு அலசிட்டு தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன் உங்ககிட்ட. ஃபுல்லாக ஜவ்வு மாதிரி இழுக்கக்கூடாதுங்க. வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம வாஷ் பண்ணி நல்லா தண்ணியும் இருந்துட்டு நம்மளுடைய
குளிக்கக்கூடிய எல்லா திங்ஸையும் வாளியிலேருந்து ஜெக்கிலேருந்து உட்காந்து குளிக்கக்கூடிய ஸ்டூல் வரைக்கும் எல்லாமே தேய்ச்சிட்டேன். எவ்வளோ பிரைட்டாக ஆகிட்டு பாருங்கள். இப்போ பார்க்குறதுக்கு எப்படி ஷைனிங்காக நம்ம ஃபேஸு அதில் தெரிகிற அளவுக்கு இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இத்தனை பொருளையும் நான் வாஷ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பாருங்கள், எல்லா திங்ஸும் புதுசாகிடுச்சு. ஜெக்கிலேருந்து எல்லாமே. ஸோ நீங்கள் எந்த ஒரு லிக்யூடும் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு இப்படி ஈஸியாக நம்ம பாத்ரூமை வாஷ் பண்ண முடியுங்க. இது நீங்கள் நினைக்கலாம், உப்புக்கு தண்ணிக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா தண்ணிக்குமே இது போயிடுங்க. ஏன்னா நம்ம 3 பொருள் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் அதிகப்படியான உப்பு கரையை நீக்கக்கூடிய தன்மையும் கரை பிடிச்சிருக்கிற கரையை நீக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. என் பாப்பா பாத்ரூம் கழுவிட்டு உள்ளே வந்துட்டு பார்க்குறா, என்னம்மா இது புதுசாக்கி வச்சுருக்கே அப்படின்னா. அவ்வளோ சூப்பராக போயிடுச்சுங்க. ஸோ யூடியூப்பில் போடுறது எல்லாமே உண்மைன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பி ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இதை மட்டும் ட்ரை பண்ணுங்கன்றது என்னுடைய சஜஸ்ஸாக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குங்க, எஃபெக்டிவாகவும் இருக்குது. நம்ம என்ன தான் லிக்விட் ஊற்றி கழுவுனா போகாதது கூட. இப்போ நான் இந்த 3 பொருளை வச்சு எவ்வளோ அழகாக உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் இது போல் வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக வீட்டையும் வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் உள்ளவங்களும் ஆரோக்கியமாக வாழ சூப்பரான இது ஹோம் ரெமிடிங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகப்படியான காசை கொடுத்து ப்ரெஷ்ஷு வாங்குறது, நார் வாங்குறது, தொடப்பம் வாங்குறதுன்ட்டு விட்டுட்டு தொடப்பம்லாம் வச்சு கழுவுனா நம்ம குச்சியெல்லாம் போய் பாத்ரூமில் அடிச்சுக்கோ, அங்கங்கே நின்றோம். அதை கை வச்சு எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு க்ளவுஸை போட்டோமா, இப்படி வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணோமா, முடிஞ்சு போச்சு. டாய்லெட் கழுவு மட்டும் ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நீட்டாக ஆகிடுச்சு. பார்க்கும்போது அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாத்ரூம். ஸோ உங்கள் எதிர்க்க நான் ரியலாக எடுத்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை.